ஹாய் ஹலோ மக்களே, குட் பை டக்லி படத்தோட தேங்க்ஸ் கிவிங் மீட் வந்து நடத்துகிறாங்க. ஆக்சுவலாக லீலா பேலஸ் சென்னையில் வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து அஃபிஷியலாக அதை நடத்துகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு தல அஜித்தை தவிர இந்த படத்தில் நடித்த முக்கியமான ஆர்டிஸ்ட் எல்லாருமே இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டில் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மதியம் 1 மணிக்கே வந்து இந்த ப்ரெஸ் மீட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னும் அந்த ப்ரெஸ் மீட்டை ஆரம்பிக்கல அப்படின்ற மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுக்கு அவங்க சைடில் லைவ் யூடியூப் சேனல் லிங்க்கையும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் இன்னும் லைவ் வந்து வர ஆரம்பிக்கல. மேபி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை இப்போ ஷேர் பண்ணிருக்காங்க குட் பை டக்லி டீம்லேருந்து. இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா மணி ஹைஸ்ட்டில் நடித்த அந்த ப்ரொஃபஸர் இருக்கா இல்லையா, அவரை வந்து இந்த படத்தில் ஆக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சினாப்சிஸ் அப்புறம் சீக்வன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க அமைச்சிருக்காங்க. ஆனால் அவங்க சைடில் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி வர்றதுக்கு 6 மாதம் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அனிமேஷனுக்கு போனதாக வந்து குட் பை டக்லி மூவி டீம் சைட்லேருந்து இப்போது இதை வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அவர் உண்மையாலுமே வந்து நடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து யூரோப் கண்ட்ரி சைட்லலாம் இருந்திருக்கும் இந்த குட் பை டக்லி மூவிக்கு. இப்போவே இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் ஹைப் அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் போட்டிருக்கேன். இன்னொரு பக்கம் தலை பார்த்தீங்க அப்படின்னா பெல்ஜியமில் இருக்கார். ட்ராக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட் பண்ணுறாரு, அவருடைய செல்ஃபோன் எடுத்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறாரு. ஸோ இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் செமையாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் குட் பை டக்லி மூவியோட சக்ஸஸ் மீட் வைக்கிறாங்க தலை பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் அவருடைய ரேசிங்கில் வந்து ரொம்ப மும்புறமாக இருக்கார். ஸோ எதை பற்றியுமே அவர் கவலைப்படாமல் அவருடைய ஓன் பேஷனில் வந்து அவர் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க பார்த்துருங்க. நானும் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன்.